கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி. உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கொடுத்த அவருடைய பெரிதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட லூக்கா 5 அதிகாரத்தில் இருந்து சில ஆவிக்குரிய பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இங்கே லூக்கா 5 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 5 அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்திலே தள்ளி கொண்டு மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் தேவனுடைய சத்தியங்களை, பரலோக ராஜ்யத்தினுடைய வெளிச்சங்களை ரொம்ப தெளிவாக விளக்கி காட்டினார். அப்படி விளக்கி காட்டும்போது இந்த தேவனுடைய சத்தியங்களை அறிந்து கொண்ட இந்த மக்கள் இன்னும் அதிகமாக ஆண்டுக்குள்ளே வளரணும்னு அவர் விரும்பினார். அதனுடைய ஒரு சிம்பாலிக் தான் இது. பார்த்துக்கிடுங்க, இங்கே ஒரு போட்டில் பேதுருடைய போட்டில் ஏறி நின்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த போதகத்தை முடிக்கிறாரு. முடிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்று சொல்லி. பேதுருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே ஆகப்படலை, எல்லாமே வீண், எங்களுடைய பிரயாசம் வீண், எங்களுடைய முயற்சி வீண், எங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் தோல்வியில் முடிந்தவர்களாக வெறுங்கையாக வந்து நிற்கிறாங்க. ஒன்றுமே முழுசும் பிரயாசப்பட்டு ஒன்றும் பிடிக்கலை. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அதிகமான ஒரு வேதனை, அதிகமான ஒரு போராட்டங்களுக்கு மத்தியில் நீங்கள் தோல்வியின் துவண்டு போய் இருக்கிறீங்களா? தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டார்னா அந்த தோல்வியை, அந்த நஷ்டத்தை எவ்வளவு அருமையாக நேர்த்தியாக அதை அவர் சரி செய்கிற தேவனாக இருக்கிறாருங்கிறத தான் இந்த வேத பகுதியில் பார்க்குறோம். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு தோல்வியாக நடந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரவேசிப்பார் என்றால் உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுகிறார். உங்களுடைய தோல்விகளை, அந்த நஷ்டங்களை அவர் ஆசீர்வாதமாக மாற்றுறார். என்ன? ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள். ஆண்டவருக்குள்ளே இன்னும் உங்களுடைய விசுவாசத்தை, ஆண்டவரை பின்பற்றுகிற காரியங்களை இன்னும் நீங்கள் ஒரு ஆழமாக ஆண்டவரை பின்பற்றணும் அப்படிங்கிறதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. மேலோட்டமானதல்ல. உண்மையிலே தேவன் நம்மளை இன்னும் அதிகமான ஆழத்துக்குள்ளே, எசேக்கியேலில் அது முதல்ல கணுக்கால், அப்படியே முழங்கால், இப்படி அந்த ஆழத்தின் அளவு அதிகரித்து கொண்டே போகிறதை விரும்புகிறார். கடைசியில் அது நீச்சல் ஆழம், அப்புறம் ரொம்ப அதிகமாக அங்கே முங்கி போகிற அளவுக்கு தேவன் அவரோடு கூட உள்ள அன்பிலே, அவரோடு கூட உள்ள ஐக்கியத்திலே நாம் அதிகமாய் வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய வேலைப்பொருட்கள், பல சூழ்நிலைகள் நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு மேலோட்டமாக இருக்கிறோம். பலவிதமான உலக காரியங்கள் நம்முடைய சிந்தைகளை, இருதயங்களை ஆக்கிரமித்து கொண்டு ஆண்டவரோடு கூட நம்ம ஆழமாக ஐக்கியப்படுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் மேலே உள்ள அன்பு குளிர்ந்த நிலைமை, இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் தோல்விக்கான காரணம். ஸோ ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி வந்ததுங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். நஷ்டம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் அந்த நஷ்டத்தை லாபமாக்குவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல நாம் தேவனுடைய நஷ்டத்தை அடைவதற்கு காரணமாக இருந்தோம். அநேக வேளைகளில் மனிதர்கள் மேலே நம்ம சொல்லுவோம், அவங்க அந்த மாதிரி செஞ்சிட்டாங்க, சத்துருவ மேலே பழியை தூக்கி போடுவோம், சாத்தான் தான் அப்படி செஞ்சிட்டான். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் தனிப்பட்ட நாம தான் பொறுப்புங்கிறத வேதம் சொல்லுது. பாருங்கள், இந்த வேத பகுதியில் ஆண்டவர் சொன்னபடியே, ஆண்டவரே ஆகிலும் நீர் சொன்னபடி நான் கீழ்ப்படிந்து என் வலையை போடுறேன்னு சொல்லி முழுவதும் பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நான் வலையை போடுறேன் ஆண்டவரே, நான் வலையை போடுறான். தேவன் என்ன செய்கிறார் பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக அற்புதமாக தேவன் என்ன செய்கிறாரு, அபரிவிதமான ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே கட்டளையிடுகிறார். அதை பார்த்த உடனே பேதுரு பிரமிச்சு போகிறான். அங்கே வாசிக்கலாம். லூக்கா 5 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். திரளான மீன்களை பிடிச்சதுனால அவன் பிரமிச்சிட்டான். அப்போ இந்த மீன்கள் கிடைக்காமல் போனதுக்கு காரணம் என்னுடைய பாவம்தான் காரணம் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் ஒரு பாவ உணர்வு அடைந்து தேவனுக்கு முன்பாக அதை அறிக்கை செய்கிறவனாக, ஒத்துக்கொள்ளுகிறவனாக, தன்னை தாழ்த்துகிறவனாக இருக்கிறான். எல்லாருக்கும் மத்தியில் அவன் அந்த அறிக்கையை செய்கிறான், பாவியான மனிதன். இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறைவுக்கு காரணம்
அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவமான ஒரு ஜீவியம். அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கி அவங்க செய்வனை வச்சுட்டான், இவங்கெல்லாம் சேர்ந்து இப்படி சதி பண்ணிட்டாங்க, எல்லாமே இருக்கட்டும். ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் வழிகளை சோதித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் அழைப்பு கொடுக்கிறார். அப்போ உங்களுடைய இருதயத்தை கிழிக்கணும். எந்த இடத்துல நான் தேவனை விட்டேன், எந்த இடத்துல நான் தேவனை துக்கப்படுத்தினேன், நம்ம தேவனை நோக்கி நாம் திரும்பும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவராக இருக்கிறார். இடித்து போட அல்ல, சத்துரு நம்மளை அழிக்க விடுகிற தேவன் அல்ல. மனிதர்கள் நம்மளை இல்லையா அதம் பண்ண ஒருபோதும் கர்த்தர் அனுமதிக்க போகிறது இல்லை. நீங்கள் கர்த்தர் பட்சமாக உங்களை தாழ்த்தி, எந்த இடத்துல நான் பெருமையாக நடந்தேன், எந்த இடத்துல மேட்டுமையாக நடந்தேன், எந்த இடத்துல தேவனை விட்டேன், எந்த இடத்துல என்னுடைய சுய வழியில் என்னுடைய சுய இச்சையில் நான் போனேன், அந்த பகுதியை நாம் ஒத்துக்கொண்டு நம்ம மனம் திரும்பணும்னு சொன்னால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். லூக்கா இப்போ 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு போகும்பொழுது, குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனிதன் அவன் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கேட்குறான், ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரை கண்டவனே அவன் முகங்குப்புற விழுந்து என்று 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க கூடும். அருமையானவர்களே, குஷ்டரோகம் அந்த நாட்களில் ரொம்ப பயங்கரமான ஒரு வியாதியாக தீட்டு என்று சொல்லி சமுதாயத்தில் அவங்களால வாழ முடியாது. அவங்க தனியே வெளியே பள்ளத்தாக்குகளிலே ஊருக்கு புறம்பாக பாளையத்துக்கு புறம்பே கொண்டு செல்லப்பட்டாங்க. அவங்களுக்கு மனிதர்களோட தொடர்பு இல்லை, எந்த மருத்துவம் இல்லை. ஆகாரங்களை கொண்டு போய் எங்கேயாவது வச்சுட்டு வந்துடுவாங்க. பசியில் துடித்து கொண்டிருக்கிறவங்க ஓடி ஓடி போய் அதை எடுத்து சாப்பிடணும். ஊருக்குள்ளே வர முடியாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த குஷ்டரோகி எப்படி சந்திச்சான்னு அங்கே போடலை. ஆனால் அவன் பார்த்தான், முகங்கோப்புறம் விழுந்துட்டான். சரண்டர். அப்போது இங்கே முதல் பகுதியிலையும் பார்க்குறோம், பேதுரு தேவனுக்கு தன்னை பூரணமாக சரண்டர் பண்ணுறான், ஒப்பு கொடுக்குறான். அவனுடைய தோல்வி லாபமாய் மாறுகிறது, அவனுடைய நஷ்டம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. இங்கே குஷ்டரோகி ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? லூக்கா 5:13 தமது வலது கையால் அவனை தொட்டார் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்குது. குஷ்டரோகம் தீட்டு. அவன் தூரத்தில் வரும்போதே துணியால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு, ஐயோ தீட்டு தீட்டு வராதிங்கன்னு சொல்லி அவன் கூக்குரல் இட வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கண்டா ஓடி ஒளிவார்கள். குஷ்டரோகத்தை கண்டா எல்லாரும் விலகுவாங்க. ஐயோ இது சாபம், இது நம்மளையும் பிடிச்சிக்கிடும், ஓடி ஒளிவார்கள். ஆனால் அந்த மனிதன் முகங்குப்புற விழுந்த அந்த மனிதனை கர்த்தர் பாருங்க, எல்லாரும் விலகலாம், எல்லாரும் ஓடலாம், தன்னையும் இந்த வியாதி பிடிச்சிரும்னு சொல்லி பயந்து ஓடலாம். கொரோனா காலம் வந்தபோது கொரோனாவுடைய உக்கிர இதில் பார்த்தீங்கன்னா இறந்த பிரேதத்தை கூட யாருமே வாங்கலை. இறந்த பிரேதத்தை வாங்கிறதுக்கு யாருமே வரலை. பெத்த பிள்ளை தகப்பனை போட்டுட்டு ஓடுது, மனைவி கணவனை போட்டுட்டு ஓடுது. மகா பரிதாபம். அடக்கத்துக்கு கூட குடும்பத்தில் யாரும் வரல. எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டம். உலகம் எவ்வளவு சுயநலமானது. இந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ண ஒவ்வொருவரும் கொரோனா வந்தபோது அனாதைகளாக தேடுவார் இல்லாமல், உதவுவார் இல்லாமல், ஆதரவு இல்லாமல், அன்பு காட்டுவார் இல்லாமல், ஆகாரம் கொடுப்பார் இல்லாமல் அவர்கள் மிக வேதனைக்குள்ளே கடந்து போன பயங்கர காலம். மனிதன் அப்படி தான் இருக்கிறான். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தள்ளாதவர், எந்த சூழ்நிலையிலும் அவரை தேடி வந்த யாரையும் தள்ளாதவர். அவர் சொல்கிறாரு, நான் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லைன்னு சொல்கிறார். அவன் குஷ்டரோகமாக இருக்கட்டும், எந்த தோல்வியில் இருந்தாலும் முகங்குப்புற விழுந்து அவனை வலது கையால் தொட்டார். பெரிய ஒரு ஆச்சரியம். ஒரு அந்த நாட்களில் வாழ்ந்த எந்த ஆசாரியர்கள் இந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. அந்த நாட்களில் வாழ்ந்த எந்த மனிதர்களும் இதை செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த குஷ்டரோகியை தொட்டார் என்பது ஒரு பெரிய சமுதாய புரட்சி. யாருமே அதை ஏற்றுக்க முடியாது. பயந்து ஓடி ஒதுங்கி ஒளிந்து கொள்கிற மக்கள் கூட்டத்தில் நான் வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகி என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. பாருங்க, எவ்வளோ வித்தியாசமான ஒரு காரியம். குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. இன்றைக்கி பாவ குஷ்டமாக இருக்கட்டும்,
சரீரப்பிரகாரமான வியாதியாக இருக்கட்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசத்தோடு வரும் பொழுது தேவன் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். அவருடைய குணமாக்கும் வல்லமை அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதமான விடுதலையை, சுகத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அநேகருக்கு அவர் அப்படிப்பட்ட விடுதலையின் தேவனாக, சுகம் கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறத பார்க்குறோம். இப்போ 16ஆம் வசனத்தில் அற்புதங்கள் நடக்கிறதெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? வனாந்திரத்திலே போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவருடைய ப்ரேயர் லைஃப், ஊழியம் நடக்குது, அற்புதம் நடக்குது. அவர் அதில் சந்தோஷப்படலை. அவர் எதில் உறுதியாக இருந்தார்? தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தில் அவர் உறுதியாக இருந்தார். 16ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஜனங்கள் அவரை தேடுறாங்க, ஜனங்கள் அவரை கூடி வந்தார்கள், நெருக்கிறாங்க, அற்புதத்துக்காக நெருக்கிறாங்க, அப்பத்துக்காக நெருக்கிறாங்க. அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். உங்களுடைய ஊழியமாக இருக்கட்டும், உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை அது தடை செய்வதற்கு, அது விக்கிரகமாகி விடாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குறார். நம்முடைய ஊழியம் ஆண்டவருக்காக தான் ஊழியம் செய்கிறோம். சுவிசேஷ ஊழியம் செய்யலாம், அற்புதங்கள் அடையாளங்கள் ஊழியங்களை நடப்பிக்கலாம், அல்லது வியாதியஸ்தர்களை சுகமாக்குற ஊழியமாக இருக்கட்டும், முழிரவு ஜோமாக இருக்கட்டும், பிரசங்க ஊழியமாக இருக்கட்டும். ஊழியத்துக்காக பல இடங்கள் நீங்கள் சுற்றலாம். ஆனால் தேவனோடு கூட உள்ள தனித்திருக்கிற அந்த நேரத்தை அதில் கவனமாக இருங்க. அவரோ தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஜீவியத்தை நம்முடைய ஆண்டவர் வச்சிருக்கிறார். இன்றைக்கு நேரம் இல்லை யாருக்கு? ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை. சுயத்தில், மாம்சத்தில், சொந்த பலத்தில் தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுறாங்க. தேவனுடைய ஊழியத்தை நம்ம செய்யணும்னு சொன்னால் நம்ம தேவ சமூகத்தில் போதுமான அளவு அமர்ந்து ஜெபிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதில் கவனமாக இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை என்ன செய்கிறாங்க? ஆண்டவரத்தில் கொண்டு வராங்க. ஒரு திமிர்வாதக்காரன். இந்த திமிர்வாதக்காரனுடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா, கூட்டம் உள்ளே கொண்டு போக முடியல. வித்தியாசமான, இதுவரைக்கும் நடக்காத ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் நடக்குது. என்ன? அந்த மேலே இருக்கிற மேற்கூரை, அந்த ஓடுகளை பிரிச்சுட்டு அந்த மனுஷனை உள்ளே இறக்குறாங்க. ஆண்டவருக்கு சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு தான். அந்த வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான்? ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஏற்றுக்குவாரா? பாருங்கள், ஆண்டவர் அங்கே எதை பார்த்தாரு? கர்த்தர் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு என்று நம்ம வாசிக்கிறோம். ஐயோ, ஓட்டை உடைச்சிட்டிங்களப்பா, வீட்டை உடைச்சிட்டிங்களே, இப்படியா நீங்கள் உள்ளே கொண்டு வர்றது? கொஞ்சம் கூட்டத்தெல்லாம் அப்புறப்படுத்திக்கிட்டு நீங்கள் உள்ளே, அதுக்கப்புறம் உள்ளே வாசல் வழியாக கொண்டு வர வேண்டாமா? இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே. இல்லவே இல்லைங்க. ஆண்டவர் அதில் எதை பார்க்குறாரு? விசுவாசத்தை பார்க்குறாருன்னு வேதம் சொல்லுது. அருமையானவர்களே, மனுஷன் பார்க்கிற பிரகாரம் நான் பார்க்கறது இல்லை. கர்த்தர் இருதயத்தை பார்க்குறார். அந்த இருதயத்தில் விசுவாசம் இருக்குதான்னு பார்க்குறாரு. நம்முடைய இருதயம் தேவனுடைய அன்பினால் நிறைஞ்சிருக்குதா, தேவன் மேலே உள்ள விசுவாசத்தினால நிறைந்திருக்கிறதா என்று கர்த்தர் பார்க்குறார். அது விசுவாசத்தினால நிறைந்திருக்கிறத கர்த்தர் பார்க்கும்போது தேவன் அங்கே அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். உங்கள் விசுவாசம் எங்கே? பாருங்கள், அப்படி விசுவாசத்தை கண்டு பிணியாளியை குணமாக்கத்தக்கதான தேவ வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டது என்று வாசிக்கிறோம். அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கு பிடிச்சி எழுந்து உன் படுக்கையை போட்டு நடன்னு சொல்கிறாரு. பரிசேயர், வேதபாரகர்லாம் முறுமுறுக்கிறாங்க. இவன் தேவதூஷணம் சொல்கிறான், இவன் உண்மையான ஊழியத்தை செய்யலை, இவன் ஜனங்களை தப்பாக வஞ்சிக்கிறான். அவங்களுடைய பார்வையிலே ஆண்டவர் வஞ்சகக்காரனாக முறுமுறுக்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஜனங்கள் சந்தோஷப்பட்டாங்க, ஜனங்கள் விடுதலைப்பட்டாங்க. பேதுரு சந்தோஷப்படுறான், திமிர்வாதக்காரன் சந்தோஷப்படுறான், குஷ்டரோகி சந்தோஷப்படுறான். ஆனால் அங்கே இருந்த மத தலைவர்களால் சந்தோஷப்பட முடியல. அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள், 21ஆம் வசனத்தில் அந்த வேதபாரகர் பரிசேயர் சொல்கிறாங்க, இது தேவதூஷணம். 30ஆம் வசனத்தில் முறுமுறுக்கிறாங்க. பாருங்கள், தேவனுடைய ஊழியம் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறது. உங்களுடைய ஊழியம் உண்மையான ஊழியமாக இருந்தால் அங்கே எதிர்ப்பு இருக்கணும். உங்களுடைய ஊழியம் தேவ வல்லமையினுடைய ஊழியமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அற்புதங்கள் அடையாளங்கள் மட்டும் சாட்சி இல்லை. இன்னொரு பக்கம் உங்களுக்கு விரோதமாக போட்டிகள், பொறாமைகள், உங்களை தவறாக ஏற்றுக்கொள்கிறவங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறவங்க ஒரு கூட்டம், தவறான கண்ணோட்டத்தோடு கூட உங்களை பார்க்குறவங்க, அவர்களாலே வரக்கூடிய விமர்சனங்கள் இதெல்லாம் ஏற்று முன்னோக்கி செல்கிறவர்களாய் அங்கே கர்த்தர் காணப்படுறார். ரொம்ப அழகாக ஒரு பின்னால் ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். இந்த 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 2 விதமான துருத்திகளை பற்றி ஆண்டவர் அங்கே சொல்கிறார்.
இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தில். ஒன்று புது துருத்தி, இன்னொன்று பழந்துருத்தி, திராட்சை ரசம். இந்த புது துருத்தி, அந்த நாட்களில் துருத்திங்கிறது எப்படி, இந்த நாட்களில் பிளாஸ்டிக் பாட்டில், கண்ணாடி பாட்டில், அந்த மாதிரி அந்த காலங்களில் ஃபுல்லாகவே மிருகங்களுடைய தோள்களினாலே இந்த துருத்திகள் செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த துருத்திகள் என்ன செய்யணும், ஆரம்பத்தில் இந்த திராட்சை ரசத்தை உள்ள ஊற்றி வைக்கும்போது அது புளிப்பு ஆகி விரிவடையும் போது அந்த துருத்தியும் கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். நாள் அடைவு ஆக ஆக அந்த துருத்தி என்ன ஆகும் அப்படின்னா, அது அப்படியே கடினப்பட்டு அதனுடைய விரியும் தன்மை அப்படியே ஹார்டாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ரசம் ஊற்றுனா, ரசம் விரிவடைஞ்சிச்சுன்னா துருத்தி விரிவடையாது, மாறா துருத்தி கிழிஞ்சிரும். ஆனால் கர்த்தர் இங்கே சொல்கிறாரு, புது ரசத்தை பழந்துருத்தியில் ஊற்றி வைக்காத. பழந்துருத்தியில் ஊற்றி வச்சா துருத்தி கிழிஞ்சிரும், ரசமும் சிந்திரும். புது ரசத்தை புது துருத்தியில் ஊற்றி வைக்கணும்னு சொல்கிறார். ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு? இங்கே தன்னுடைய ஊழியத்தையும் வேதபாரகர் பரிசேயர் அவர்களுடைய அந்த ஊழியத்தையும் கர்த்தர் இங்கே வித்தியாசப்படுத்தி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு பக்கம் தேவனுடைய வல்லமையினால தான் ஆண்டவர் இதை செய்கிறாருங்கிறத நாம் தெளிவாக பார்க்குறோம். ஆனால் அதே காலத்தில் நேரடியாக பார்த்த இந்த பரிசேயர்கள், வேதபாரகர்கள் அல்லது நியாயசாஸ்திரிகளாக இருக்கட்டும், அல்லது இன்னும் பிரதான ஆசாரியனாக இருக்கட்டும், அவங்களுடைய கண்ணோட்டம் அவர் மேலே தவறான கண்ணோட்டம். இவர் ஜனங்களை வஞ்சிக்கிறவர், தேவதூஷணம் சொல்கிறவர், ஆயக்காரரோடு பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாயா. பாருங்க, ஆயக்காரரோட பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிட்றது ஒரு பெரிய ஒரு பரிசுத்த குறைவான ஒரு செயலாக அவங்க நினச்சாங்க. ஆனால் தேவன் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றிக்கிட்டே முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறார். அங்கே ஆயத்துறைக்கு போகிறாரு. அங்கே மத்தேயு, லேவி என்கக்கூடிய மத்தேயு இருக்கிறான். எப்பா, நீ ஊழியம், நீ கவர்மெண்ட் வேலை பார்த்ததெல்லாம் போதும், விட்டுட்டு என்னை பின்பற்றி வா. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டுருக்கிறான். ஆச்சரியமாக இருக்குது. பேதுரு படகு, வலை, மீன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டரை பின்பற்றி போகிறார். தேவன் அவருடைய காரியத்தை செஞ்சுட்டே இருக்கிறாரு. ஆனால் அவரை பின்பற்ற முடியாமல் தடுமாறுகிற இந்த பரிசேயர்களை பார்க்குறோம். கர்த்தர் இப்போ தான் சொல்கிறாரு, எப்பா புது ரசத்தை புது துருத்தியில் ஊற்றுப்பா. லூக்கா 5:36 நம்ம வாசிக்கலாம். லூக்கா 5:36. அவர்களுக்கு ஒரு ஓமையையும் சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். துருத்தியும் கிழிஞ்சிடக்கூடாது, ரசமும் சிந்திடக்கூடாதுன்னா புது ரசத்தை புது துருத்திகளில் ஊற்றி வைக்க வேண்டும். அப்போ அந்த கடினம் காலத்துக்கு தக்கதான மாற்றங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அப்படியே அவங்க தயங்கி நிற்கிறாங்க. ஆண்டவருடைய ஊழியத்திலே நடக்கிற அற்புதங்களையும், ஒரு குஷ்டரோகியை போய் தொடர காரியம், அங்கே இன்னும் ஆயக்காரரோட பாவிகளோட போய் உட்கார்ந்து சாப்பிட்ற காரியங்கள், இதெல்லாம் அவங்களுக்கு ஜீரணிக்கவே முடியல. அவங்க ஒரு ஸ்டாண்டர்டில் நிற்கிறாங்க. அந்த ஸ்டாண்டர்டை விட்டு அவங்களால இறங்கி வர முடியல. அதை ஆண்டவர் எளிதாக செய்கிறாரு, அவரை இவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ரிஜிட் ஆகிட்டுப்பா. அது அவங்க அப்படியே கடினமாயிட்டாங்க. இனி அவங்க இந்த இதுக்கு அவங்களால மாறவே முடியாது. பாருங்கள், ஆண்டவர் கடைசியில் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு? நீ குருடருக்கு வழிகாட்டுகிற குருடன், நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, நீ மாயக்காரன். யோசித்து பாருங்கள். தேவன் தனக்கு சொந்தமானதில் வந்தார். அவர் வாழ்ந்த காலங்களில் வாழ்ந்தவர்கள், சாதாரணமான ஆயக்காரரும் பாவிகளும் அவரை ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள எளிதாக பிரவேசித்துட்டாங்க. ஆனால் நாங்கள் வேதத்தை அறிஞ்சிருக்கிறோம், எங்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியும், நாங்கள் ஆலயத்தில் நின்று கர்த்தருக்கு ஆராதனைகளையும் பலிகளையும் செலுத்துகிறோன்னு சொன்னவங்களால் அவரை புரிந்து கொள்ள முடியல. ஏன்? அவங்க ஒரு பழந்துருத்தியை போல் கடினமாயிட்டாங்க. அதை தாண்டி அவர்களால் சிந்திக்க முடியல. அதை தாண்டி அந்த காரியங்களை, ஆண்டவருடைய எழுப்புதலின் மாற்றங்களை அவங்களால உள்வாங்க முடியல. இல்லை, இது இப்படி கிடையாது, மோசே எங்களுக்கு இப்படி தான் சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு தாவீது இப்படி தான் செஞ்சுருக்காரு, ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாம் இப்படி தான் பண்ணார். பழைய பிரமாணங்களை பிடிச்சு கொண்டு புதிய பிரமாணங்களை அவங்க இழந்து போனாங்க. தேவன் சொல்கிறாரு, புதிதும் ஜீவனுமான வழியை தம்முடைய மாம்சத்தின் வழியாக அவர் உண்டு பண்ணினார். அந்த வழியில் இவங்களால் பிரவேசிக்க முடியல. காரணம்,
பலவிதமான பாரம்பரியங்களாலும் சடங்காச்சாரங்களாலும் சட்டத்திட்டங்களாலும் தங்களை கட்டி கொண்டாங்க. அவங்கள அடிமைகளுக்குள் ஆக்கிட்டாங்க. அதை விட்டு அவங்களால வெளியே வர முடியல. அதை விட்டு அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதைகளை செல்ல முடியல. முடிவு அவர்கள் நிராகரிக்கப்பட. அவங்க நினைச்சாங்க நாம கிறிஸ்துவை நிராகரிச்சிட்டோன்னு சொல்லி. ஆனால் நிராகரிக்கப்பட்டது யார் தெரியுமா? நீங்கள் தான். நீங்களும் அதுக்குள்ளே பிரவேசிக்கிறது இல்லை, மற்றவர்களும் அதற்குள் பிரவேசிக்க விடாதபடிக்கு பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் என்று ஆண்டவர் அவங்களை குறித்து வேதனையோடு சொன்னார். நீங்களும் அந்த ராஜ்யத்துக்குள்ளே போக மாட்டீங்கப்பா. உங்களை பின்பற்றி வருகிறவனை அதிலும் இரட்டத்தனையான நரகத்தின் மகனாக மாற்றுகிறீர்கள். எவ்வளவு பயங்கரமான காரியம். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம எந்த மாதிரி புரிஞ்சிருக்கிறோம்? இன்னும் சில பாரம்பரியங்களையும் சட்டத்திட்டங்களையும் எங்கே அவர் அப்படி தான் சொன்னார், இவர் இப்படி தான் செஞ்சார், இந்த மாதிரி தான் பண்ணணும், எங்கள் ஊழியக்காரர் அப்படி தான் பண்ணார், எங்களுக்கு முன்னால் ஏற்படுத்தின எங்கள் ஸ்தாபித்த ஸ்தாபகர்கள்லாம் இப்படி தான் செஞ்சாங்க அப்படின்னு பழைய அந்த துருத்தியை பிடிச்சிக்கிட்டு இருந்தோன்னா புது வெளிப்பாடுகளை, புதிய வெளிச்சங்களை தேவன் நமக்கு கொடுக்க முடியாமலே போயிடும். நம்ம குருடர்களாக அந்த பாரம்பரியங்களால் தங்களை கட்டி கொண்டு அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பாக போனதை போல நாமளும் தள்ளப்பட்டவர்களாக மாறி போயிடுவோம். இந்த நாட்களில் மிக கவனமாக இருப்போம். மாற்றங்கள் வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமை வேணும். அந்த மாற்றங்கள் வரும்பொழுது அந்த மனநிலைமை இல்லாமல் நம்ம கடினமாக நியாயந்திருக்கிறவங்களா, நம்ம குற்றம் சாட்டுறவங்களா, முறுமுறுக்கிறவங்களா, இவங்க தேவதூஷணம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஆனால் நாம் தேவனுக்கு புறம்பானவர்களாக போயிடாதபடி உன்னை நீயே நிற்கிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கிறத போல கவனமாக இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய மாறாத கிருபை அன்றைய ஒவ்வொருவரோடு இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களும் கேட்பதற்கு ஏதுவாக நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. நிச்சயமாக ஆண்டுடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய அளவில்லாத கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.